அண்ணாமலை எல்லா வீடியோலையும் சொல்றது என்ன? திமுக காரன் மட்டும் மும்மொழி படிக்கலாமா? திமுக காரன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்றதை நான் வெளியிடவா? நான் பாஜக காரன் படிக்கிற ஸ்கூல் பட்டியலை நான் வெளியிடுறேன் அப்படின்னாரு. ஆனா இது வரைக்கும் வெளியிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நாம வெளியிடலாம். இவங்க இப்போ ஹிந்தி திணிக்கணும், ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிச்சாதான் அது தேசிய மொழி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்றாங்கல்ல. இப்படி இந்தியை திணிக்கக்கூடிய இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்ற பட்டியல் எடுத்தா நமக்கே ஷாக்கிங்கா இருக்குங்க. அதுவும் தமிழ்நாட்டில் உனக்கு இந்தியை நீ ஏத்துக்கிறலையா, உனக்கு 2000 கோடி மட்டுமில்ல 5000 கோடி நான் தரமாட்டேன்னு சொன்னது யாரு? ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தானே. அவருடைய வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்க வச்சாரு தெரியுமா? அவருடைய மகளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய த ஃபிளச்சர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் லா படிக்க வச்சிருக்கிறாரு. இந்தியாவில் படிக்க வைக்கல, வெளிநாடு போய் படிக்க வச்சிருக்கிறாரு ஆங்கில மீடியத்துல. வெறும் காலேஜ் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மயோ காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியத்துல தான் தர்மேந்திர பிரதானுடைய மகள் படிச்சிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதானுடைய மகன் த டியூன் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் அவருடைய பிள்ளையும் படிக்க வச்சிருக்கிறாரு. என்ன தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு 3 மொழியை சொல்லி தரணும்ன்றீங்க, இந்திய கட்டாயமா படிக்கணும்ன்றீங்க, தேசிய மொழின்றீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகளையே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறீங்களே, ஏன் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இங்கிலீஷை கொடுக்குறீங்க? அப்பதானே அவங்க வெளிநாடு போய் படிக்க முடிச்சு. நான் குற்றம் சொல்லலை, அப்படி படித்தனால தான் உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படித்து இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய மகன் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா ஆங்கில மொழி கல்வி கிடைச்சதுனால தான். நீங்கள் இந்திய மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கணும், அப்போதான் நிதி தருவேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய வீட்டு பிள்ளையை மட்டும் ஆங்கிலத்தில் படிக்க வச்சிட்டீங்களே. எங்களுக்காவது மும்மொழி கொள்கை இல்லை, ஹிந்தி படிக்க முடியாது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் இந்தி ஸ்கூலில் படிக்க வைக்கலையே. ஏன்? இவர் மட்டும் இல்லைங்க, இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல ஜெகதீப் தங்கர், இவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய வார்டன் ஸ்கூல், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இங்க MBA படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் இவருடைய மகளை யூகேல இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வச்சாங்க. ஃபியூஸ் கோயல் இவருடைய 2 பிள்ளைகளுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவருடைய மகனுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் இவருடைய பையன் யூகேல லீட்ஸ் யூனிவர்சிட்டியில MBA படிச்சாரு. ஸ்மிருதி இரானி இவருடைய 2 பிள்ளைகளுமே நியூ டெல்லியில உள்ள த பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியில படிக்கலாம், ஆனா இந்தி மொழியை சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல்ல சேர்க்காம இங்கிலீஷ் மட்டுமே சொல்லித்தரக்கூடிய பிரிட்டிஷ் ஸ்கூல்ல ஸ்மிருதி இரானி தன்னுடைய 2 பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு பிள்ளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில LLM படிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சவுகான் இவருடைய பையன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில LLM படிச்சாரு. ஜோதிராதித்ய சிந்தியா இவருடைய பையன் யூஎஸ்ஏல ஏல் யூனிவர்சிட்டியில MBA படிச்சாரு. ரவிசங்கர் பிரசாத் இவருடைய பையன் யூஎஸ்ல கார்னல் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு. பிரகாஷ் ஜவுடேக்கர் இவருடைய மகள் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில PhD படிச்சாரு. ஹர்தீப் சிங் பூரி இவருடைய மகள் யூகேல வார்விக் யூனிவர்சிட்டியில BA படிச்சாங்க. கஜேந்திர சிங் செகாவத் இவருடைய மகள் யூகேல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. JP நட்டா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் இவருடைய பையன் லண்டன் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு. வசுந்தர ராஜே சிந்தியா முன்னாள் ராஜஸ்தானுடைய CM இவருடைய பையன் யூஎஸ்ஏல ஜான்சன் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில MBA படிச்சாரு. ஹர்ஷவர்தன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இவருடைய பையன் ஆஸ்திரேலியால மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில ஃபினான்ஸ் படிச்சாரு. அப்போ எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்க. இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாமே ஆங்கில மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் 3 மொழி படிக்கணும், அது 3வது மொழியை ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது. இவ்வளோ பெரிய பட்டியல் காமிச்சன்ல, இவங்க வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை கூட ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்காதுங்க. ஹிந்தி மீடியத்தில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா? ஆங்கிலமே சொல்லித்தர கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சோம், அந்த வீடியோ கூட திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துடைய அரசாங்க ஸ்கூலோட நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு. இந்த ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல, எங்க ஆங்கிலம் சொல்லி கொடுக்க போறாங்க? அப்ப இந்த மாதிரி ஸ்கூல்லையோ அல்லது இந்தி மீடியம் ஸ்கூல்லையோ இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆங்கில புலமையை பெற்று வெளிநாடு போய் படிச்சுட்டு செட்டில் ஆயிருக்க முடியுமா? அப்ப இவங்க வீட்டு பிள்ளை மட்டும் இந்தி ஆப்ஷன் இருந்தும் இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருந்தும் ஆங்கிலம் படிக்க வைப்பாங்க. ஆனா இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாம தமிழும் ஆங்கிலமும் படிச்சு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட நீ இந்திய படின்னு சொல்லி திணிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அரசியல்
பின்னணி இதுக்கு பின்னாடி இருக்குன்னு பாருங்க. தங்களுடைய பிள்ளைகள்லாம் மசூதியை போய் இடிக்கப்போ, கலவரத்துக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு, ஊர்வலத்துக்கு போன இவங்க யாராவது அனுப்பி பார்த்திருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்கு அண்ணாமலை வந்தாரு, அதே போல சென்னிமலை பிரச்சனைக்கு எல்முருகன் வந்தாரு, இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வந்தாங்களா? வரமாட்டாங்க. இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சிருவாங்க. ஆனா சாமானிய இந்துக்களுடைய பிள்ளைகளை மூல செலவு பண்ணி இந்தி படி அப்படின்றதும், அவங்கள கலவரத்துக்கு வா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு போவோம், வா பாபர் மசூதியை இடிக்க போவோம், வா செங்கல் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுவோம் தான் காலங்காலமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்துத்துவ இயக்கங்களும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா ஆங்கிலம் படித்து நல்லா செட்டில் ஆவாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் இந்தியை படித்து ஃபெயில் ஆகணும். ஏன்னா இவங்க புதிய கல்விக் கொள்கைகள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலையும் பொது தேர்வா, இந்த 10ஆம் வகுப்பு எக்ஸாமில் ஹிந்தியில் நம்ம ஃபெயில் ஆனோம்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் ஃபெயில் பண்ணோம்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் நம்மளை ஃபெயில் பண்ணி படிக்க விடாமல் ஆக்கணும். அப்படியே படித்து மேலே வந்தாலும் முன்னேறதுக்கே வழி இல்லாத ஒரு இந்தி மொழியை படிக்க வச்சு நம்மளை இந்த ஊர்லேயே முடக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒற்றை பிளான். என்ன அண்ணாமலை, இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க இந்தி மொழியில தான் படித்தாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? இந்தியே ஏற்றுக்கொள்ளாத நம்மளோட மாநிலத்தில் இன்னைக்கு இந்திய திணிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்களே. நம்மளுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, 5000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஒருபோது இந்தி திணிப்பை ஏற்க முடியாதுன்னு சொல்றாருல. இன்னைக்கு முதலமைச்சர் போட்ட போடு இந்தியா முழுவதும் வைரலாகி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தி மீடியம் இருக்கக்கூடிய ஸ்கூலு எனக்கு இங்கிலீஷ் மீடியம் மாத்திரையா இல்லையான்னு சொல்லி போராட்டம் பண்ணி இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக மாறி இருக்கு. அது வேற எந்த ஸ்கூலும் இல்லை, ஏகலைவா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் EMRS அப்படின்ற ஒரு ஸ்கூலை திறந்தாங்க. பழங்குடிகள் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்கூல் வந்து திறக்கப்பட்டுச்சு. இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், அதே போல ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் இருக்கு. இதுல தமிழ்நாடு, ஆந்திராவோ, மேற்கு வங்கமோ, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளிலேயோ ஆங்கில மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி தருவாங்க. ஆனா ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்துல அங்கே ஹிந்தி மீடியம் தான் இருந்துச்சு. இதுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த பேரண்ட்ஸ், அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை கிளப்பி, அதே போல நெஸ்ட் அப்படின்ற அமைப்பு, நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அமைப்பும் போராடி அந்த ஸ்கூலையே இந்தி மீடியத்திலிருந்து ஆங்கில மீடியமா மாத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜார்க்கண்ட்லையும் ராஜஸ்தான்லையும் இங்கிலீஷ் மீடியமா ஸ்கூலா மாத்துறதுக்கான எல்லா வேலையுமே ஒரு சர்க்குலரை வெளியிட்டு அவங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் அதே போல குஜராத்லையுமே இந்த கோரிக்கை என்பது வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த கோரிக்கையை வச்சாங்க அப்படின்றதான் மிக முக்கியமான பாயிண்ட். நமக்கும் அதை வந்து பொருந்தும். அதாவது நெஸ்ட் அப்படின்ற அமைப்பு சொன்னால, அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல படிச்சாதான் எங்களால் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எங்களால் போய் நல்லா சைன் பண்ண முடியும், நிறைய எக்ஸாம் எங்களால் எழுத முடியும். அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியிலையுமே எங்களால் போய் அங்கே படிச்சு எங்க வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் அப்படின்றாங்க. அப்போ ஹிந்தி மட்டும் படித்தோம் அப்படின்னா எங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியாது, அதே போல் எங்களால் எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்க முடியாது அப்படின்ற நினைப்பு அவங்களுக்கு ஏற்பட்டனால தான், அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டனால தான் இன்னைக்கு அவங்க ஆங்கிலத்தை சூஸ் பண்ணி போராடி இந்தி மீடியத்தை ஆங்கில மீடியமாக மாற்றிருக்கிறாங்க. எதை ஒன்றிய அரசுடைய ஸ்கூலையே இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு இங்கே ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி ஏற்றுக்கங்க, 3வது மொழி படிக்கணும்னு சொல்வது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்காண்டாம்ல. வட இந்தியாவில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேயே இங்கிலீஷ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் பேசக்கூடிய, இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு 3வது மொழி ஹிந்தி மொழின்னு சொல்வது உங்களுக்கு நியாயமா இல்லையா? அப்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது மும்மொழியை திணிச்சிடணுன்றதுக்காக உங்களுடைய பிள்ளைகளே காட்டி இப்படி பேசுவதற்கு முதல்ல உங்களுக்கே கூசணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசைக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு இருந்த போதும் நீங்க மும்மொழியை மற்ற பிள்ளைகள் தலையில கட்டணம் அடிக்கிறீங்க. பார்த்தீங்களா? இது ரொம்ப தப்பு. நம்மள மாத்திக்கங்க. நன்றி.